அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆர்டினரி லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சினல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் நியூ பாலிசி ஃபார் இன்டிகிரேட்டர்ஸ் கோர்சஸ். ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி பயிலும் படிக்கும் தகுதியுள்ள முன்னாள் முப்படை வீரர்களது சீரார்கள் பிரதம மந்திரி கல்வித் தொகை பெற விண்ணப்பித்து மதிப்பெண் மற்றும் பிரியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிரதம மந்திரி கல்வித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான தகுதிகள், எலிஜிபிலிட்டி, மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், மார்க், ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சீரார்களுக்கு இந்த பிரதம மந்திரி கல்வித் தொகை வழங்கப்படும், பிரியாரிட்டி என்ன, இந்த அனைத்து வழிமுறைகள், விதிமுறைகள் அனைத்துமே கேஎஸ்பி வெப்சைட்டில் உள்ளது. அதன் அடிப்படையில் தகுதியுள்ள சீரார்கள் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறார்கள். இந்த கல்வியாண்டு, அதாவது 2024-25 ஆண்டில் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு ஒரு புதிய நியூ பாலிசி அமல்படுத்தப்பட்டு, அந்த அமல்படுத்தப்பட்ட முறை கேஎஸ்பி வெப்சைட்டிலும் இடம்பெற செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஒரு சில ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸஸ் அந்த புதிய கொள்கை முறையை பின்பற்றாத காரணத்தினால் இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கல்வி பயிலும் அனைத்து சீரார்களும், முன்னாள் புடைவர்களது சீரார்கள் பயன்பெறும் வகையில் கேந்திரிய சைனிக் போர்டு ஒரு அறிவுரை கடிதம் அனைத்து ராஜ்ய சைனிக் போர்டுக்கு எழுதியுள்ளார்கள். அந்த அறிவுரை கடிதம் என்ன, இந்த உட்படுத்தப்பட்ட, அதாவது சம்பந்தப்பட்ட இன்டிகிரேட்டட் கோர்ஸ் என்ன, புதிய கொள்கை முறை என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் நியூ பாலிசி ஃபார் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் 2024-25. நியூ பாலிசி இன்டிகிரேட்டட் கோர்சஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரீவியஸஸ் பாலிசி என்னங்கிறது தெரிய வேண்டியது மிக அவசியம். ப்ரீவியஸஸ் பாலிசி என்னன்னு கேட்டால், இன்டிகிரேட்டட் கோர்சஸ், அதாவது பட்டப்படிப்பு பிஏ, பிகாம், பிஎஸ்சி, இதனோடு சேர்ந்து மற்ற தொழில் படிப்பு எல்எல்பி, பிஎட், எம்பிஏ சேர்ந்து படிக்கும்போது அந்த பட்டப்படிப்பு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் படிக்கும்போது அந்த இயருக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்க்கு விண்ணப்பிக்க இயலாது. அந்த தொழில் கல்வி, அதாவது எல்எல்பி, பிஎட், எம்பிஏ படிக்கும்போது தான் அவங்களுக்கு விண்ணப்பித்து அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் கல்வி உதவித்தொகை பெற இயலும். ஆனால் புதிய நியூ பாலிசி, புதிய கொள்கை என்னவென்றால், முதலாம் ஆண்டு முறையே, அதாவது பிஏ, பிகாம், பிஎஸ்சி அவங்க காலேஜில் அட்மிஷன் ஆன உடனே அந்த முதலாம் ஆண்டுக்கு அவங்க விண்ணப்பம் சமர்ப்பித்து, தகுதி இருப்பின் விண்ணப்பம் சமர்ப்பித்து அந்த கல்வித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தான் இந்த புதிய கொள்கை முறை. இது ஏற்கனவே கேஎஸ்பி வெப்சைட்டில் அவங்க இடம்பெற செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகங்கள் இந்த புதிய கொள்கை முறையை பின்பற்றாத காரணத்தினால் கேந்திரிய சைனிக் போர்டு 7 நவம்பர் 2024 அன்று ராஜ்ய சைனிக் போர்டு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த புதிய கொள்கை முறை இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும். அதாவது இன்டிகிரேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்க்கு விண்ணப்பம் சமர்ப்பித்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தகுதி இருப்பின். இது ஒன்று நியூ பாலிசி. அதே நேரத்தில் செகண்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் இந்த இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு விண்ணப்பித்து கல்வி பயிலும் அந்த முன்னாள் படைவீரர் சீரார்களுக்கும் அவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க இயலும், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கீழே கிளியராக எழுதியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஆஃப் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் mentioned at serial number 92-101 can be applied for academic year 2024 and 25 only. அதாவது 92 சீரியலிருந்து 101, அதாவது பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி, பிஏ பிஎட், பிகாம் பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஏ எம்பிஏ, பிஎஸ்சி எம்பிஏ, பிகாம் எம்பிஏ, அதோட பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிஎட் அண்டு ஸ்பெஷல் எஜுகேஷன். இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த ஆண்டு முறை 24-25 அந்த ஃபஸ்ட் இயர் முதலே அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கல்வி தொகைக்கு விண்ணப்பித்து தகுதி இருப்பின், அதாவது அவங்க தேர்வு செய்யப்பட்டால் அவங்களுக்கு வழங்கப்படும் என்பது தான் இது புதிய கல்வி முறை. இது ஒரு சில ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அதை பின்பற்றாத காரணத்தினால் இந்த புதிய ஒரு அறிவுரை லெட்டர் கேஎஸ்பி வெப்சைட்டில் எழுதியிருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இந்த இன்டிகிரேட்டட் கோர்சஸ் புதிய
கொள்கை முறை அனைத்து முன்னாள் படைவீரர்களும் அறிய வேண்டும் வகையிலே இந்த வீடியோ இப்பொழுது போடப்பட்டுள்ளது. அனைத்து முன்னாள் படைவீரர்களும் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் விவரம் தெரிந்து மற்ற முன்னாள் உப்படை வீரர்களும் இந்த விவரம் அறியும் வகையில் இந்த வீடியோவை ஷேர் செய்து தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறும் வகையில் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.